என்ன சாரதாம்மா, காலையில டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதும் செஸ் விளையாட்டா? வேற என்னம்மா பண்றது, நாங்கெல்லாம் ரொம்ப அமைதியான டைப். அமைதியான டைப்பா? அப்ப மத்தவங்க எல்லாம் ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுற டைப்பா? இந்த நக்கல் பேச்சு தான் வேண்டாங்கிறது. இப்ப நான் என்னம்மா தப்பா சொல்லிட்டேன்? என்ன தப்பா சொல்லல, மேலோட்டமா பேசுற மாதிரி உள்ள வெனைய வச்சு பேசுறல்ல, இந்த பேச்சு எனக்கும் தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். இப்ப என்னதாம்மா சொல்றீங்க? வயசான காலத்துல கண்ணை இறுக்கி வச்சுக்கிட்டு செஸ் ஆடுறத விட 2 பேரும் எந்திரிச்சு நின்று டென்னிஸ் ஆடுங்க, உடம்புக்கு நல்லா இருக்கும். பேசுறாங்க சமயக்காரமா, பாத்துக்கிட்டே போனா எப்படி? இப்படி வாங்க. இன்னைக்கு என்ன மெனு? வெஜிடபிள் பிரியாணி, பாவக்காய் கூட்டு, கோஸ் பொரியல். அது என்னது பாவக்காய் கூட்டு கோஸ் பொரியல்னு? இந்த மாதிரி எல்லாம் வீட்டுல போடுறாங்கன்னு தானே பணம் கட்டி இங்க வந்து சேர்ந்திருக்கோம். அதே சாப்பாடை சாப்பிட்டு மறுபடியும் அங்கேயே ஓடுறதுக்கா? நாளையில இருந்தாவது ஒழுங்கா சமையல் பண்ணி போடுங்க. சும்மா பாவக்காய் கூட்டு கோஸ் பொரியல்னாதீங்க. நல்லா இருக்காங்க. ஓகேப்பா. என்னங்க, நம்ம கலையரசோட அக்கா வடிவு மாதிரி இருக்காங்க பாருங்க. ஆமா, வடிவம்மா. வணக்கம்மா. வணக்கம், வாங்க வாங்க. நீங்க எங்க இங்க? ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? என் ஃப்ரெண்டு என்ஆர்ஐ, அவங்க பெரியம்மா இங்கதான் இருக்காங்க. சென்னைக்கு போகும்போது பணத்தை கொடுத்துட்டு வாடான்னாங்க, அதான் வந்தேன். ஆமா, நீங்க எப்படி இங்க? அது ஏன் கேக்குறீங்க? கால கொடுமைன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். என்ன சொல்றீங்க? காலம்பூரா என் தம்பி குடும்பத்துக்காக நான் உழைச்சேன். ஆனா இப்போ நல்ல தங்கால மூலி அலங்காரி வீட்டை விட்டு விரட்டின மாதிரி அந்த திலகாவும் அவ பெத்த பிள்ளைங்களும் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதான் இந்த ஆசிரமத்துல வந்து தங்கிட்டேன். உங்களை விட்டுட்டு அவங்களால எப்படிமா வாழ முடியும்? கலையரசு இருந்த காலத்துல இருந்து நீங்க தானே அச்சாணி மாதிரி இருந்தீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் அவளுங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. அதுவும் புதுசா வந்து சேர்ந்திருக்காளே மேகலா, அவ வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை பிரச்சனைக்கு அவதான் காரணம். என்னம்மா நீங்க, அந்த மேகலா சின்ன பொண்ணு, அவ அப்படி இப்படி இருந்தாலும் திலகாவுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாதா? தெரியணும். தெரியலையே. திலகா, அவ ஆத்தாக்காரி, அவ பெத்த பிள்ளைங்க, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என்ன இருந்தாலும் நான் வேத்தாளு தானே. ஐயா, இப்படி வேத்தாளுங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. எங்களால அதை ஏத்துக்க முடியாது. நீங்க உங்க சொந்த வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த குடும்பத்துக்காகவே இல்ல வாழ்ந்திருக்கீங்க. அந்த நன்றி விசுவாசம் எல்லாம் கொஞ்சம் கூட இல்லையே. என் தம்பி கலையரசு மனசை வெறுத்து வீட்டை விட்டு போனப்பவே நானும் என் வழியை பார்த்துட்டு போயிருக்கணும். தம்பி பிள்ளைங்களாச்சு, குடும்பம் தவிச்சு போயிடுமேன்னு அந்த குடும்பத்துக்காக இத்தனை நாள் இருந்தது கூட தெரியாம குப்பையில தூக்கி எறிகிற மாதிரி என்னை எரிஞ்சிட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அப்படி என்னதான் நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேங்க, உங்களை மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட என் மனசுல இருக்க பாரத்தை இறக்குனாதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். அந்த மேகலை என்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தாலோ அன்னையிலேன்னு எங்க வீட்டுக்கு சனியம் பிடிச்சது. அவ வந்த கொஞ்ச நாள்லயே சக்தி எவனோ ஒருத்தனை இழுத்துட்டு ஓடிட்டா. அதுக்கப்புறம் ஓஹோன்னு இருந்த என் தம்பியோட பிசினஸ் அப்படியே முடங்கி போச்சு. என் தம்பியும் மனசு உடைஞ்சு போய் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். என் தம்பியால கட்ட முடியாம போன பில்டிங்க இவ கட்டுறேன்னு சொல்லிட்டு எவனோ ஒரு ரவுடி பகையை சம்பாதிச்சுக்கிட்டான். நல்லா இருந்த பெரிய மனுஷனை கொண்டு வச்சு அநியாயமா கொண்டுட்டான். அதோட விட்டாளுங்களா என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாளுங்க. அழாதீங்கம்மா. இத பாருங்க, பெரிய குடும்பங்கள்ல சண்டை சச்சரவு வருது சகஜம்தான். அதுக்காக இப்படி எல்லாத்தையும் நீங்க வெறுத்து ஒதுக்கிட்டு இங்க வந்து இருக்கிறது நல்லாவா இருக்கு? என்ன பண்ண சொல்ற? அவளுங்க காலில் கையில விழுந்து என்னை ஏத்துக்கங்கன்னு கெஞ்ச சொல்றியா? அம்மா, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. கிளம்பி எங்களோட வாங்க. அவங்கள கண்டிச்சு பேசி உங்களை நான் அங்க விட்டுட்டு வந்துடுறேன். வாங்க. அதெல்லாம் வேணாம். அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க உங்க வாழ்க்கைய பத்தி துளி கூட யோசிக்காம அந்த குடும்பம் தான் பிரதானம்னு நீங்க மெழுகுவர்த்தி மாதிரி உருகி இருக்கீங்க. இத பாருங்க, நீங்க இப்படிலாம் இங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. தயவு செஞ்சு எங்க கூட வாங்க, நாங்க பேசி அங்க விட்டுட்டு போறோம். இல்ல பவுன, நான் தான் ஏதோ ஒரு வேகத்துல கோவத்துல சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். நான் போனேனே, எங்க போனேன், இருக்கேனா செத்தேனான்னு எந்த கவலையுமே அவளுங்களுக்கு இல்ல. ஒரு சிரிக்கி கூட என்ன தேடி வந்து பார்க்கல. அப்படி இருக்கும்போது நான் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவளுங்களை வந்து பாக்குறது சொல்லு? அவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? வேற என்ன, கொழுப்பு. உட்காந்து நெய்ய ஊத்திக்கிட்டு திங்கிறாளுங்கல்ல,
அந்த கொழுப்பு. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நாங்க அந்த வீட்டுக்கு போறோம், அவங்கள கண்டிச்சு பேசுறோம், உங்களை வந்து பார்க்க சொல்றோம். என்னமோ பண்ணுங்க. இந்த வடிவு காட்டுல இருந்தாலும் கடத்தெருவுல இருந்தாலும் சிங்கம் சிங்கம்தான். எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எங்கேயும் கிடைக்கும்னு போய் சொல்லுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு நல்ல செய்தியோட வரோம். சரிம்மா. போலாமா? வரேன். சரி பவுன். நர்சம்மா, என் பொண்ணு எப்படி இருக்காம்மா? ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, டாக்டர் வருவாரு, அவரை கேளுங்க. என்னன்னு தெரியலையே. டாக்டர், டாக்டர் என் பொண்ணு எப்படி இருக்கா? தயவு செஞ்சு சொல்லுங்க டாக்டர். என்னுடைய முழு திறமையும் படிப்பையும் வச்சு நான் மேக்சிமம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்காமா. எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? நான் தப்பா எதுவும் சொல்லலையம்மா. சில கேஸ் உறுதியா சொல்லிடலாம், ஆனா உங்க பொண்ணோட கேஸ் அப்படி இல்லையே. அதுக்காக நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. என்ன டாக்டர் நீங்க சொல்றது ஒரே குழப்பமா இருக்கே. நம்பிக்கையோட இருங்கன்னு தான்மா சொல்றேன். அம்மா பயப்படாதீங்கம்மா. டாக்டர் தான் அவளால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்றாருல்ல. மேகலா சீக்கிரம் கண் முழிச்சிடுவாம்மா. டாக்டர் எல்லாத்துலயும் ஒரு புள்ளி வச்சு தானே பேசுறாரு, அதானே பயமா இருக்கு. பயப்படாதீங்கம்மா, மேகலா நல்லவ. டாக்டர் சொன்ன மாதிரி கடவுள் அவளை காப்பாத்துவாருன்னா நிச்சயமா மேகலா பொழைச்சிடுவாம்மா. நீங்க தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. செலியா, நீ இவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அவங்க குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டு வரட்டும். நீங்க வேணா போங்க. நான் மேகலா கண்ணு முழிக்காம இந்த இடத்த விட்டு வரமாட்டேன். என்னம்மா நீங்க இப்படி குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? பிடிவாதம் இல்லம்மா, பிராயச்சித்தம். என்னை வற்புறுத்த வேண்டாம். நான் எங்கேயும் வரல, நான் இங்கேயே இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி கூட இருப்பாங்களா? உங்களை மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை. எங்களை விடுங்க. உங்களோட இந்த நல்ல மனசுக்கு மேகலை உடனே கண்ணு முழிச்சு எந்திரிக்கணும். செலியா, கொஞ்சம் வா. இங்க யாரும் இடத்த விட்டு நகர்ற மாதிரி தெரியல. நீ என் கூட கொஞ்சம் வா. நான் உனக்கு ஜூஸ் வாங்கி தரேன். அதை அவங்க கிட்ட கொடுத்து அவங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோ. அப்ப நீ? எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். வா. போனா போத டாக்டர் ஆச்சனே கொஞ்சம் விட்டு பிடிச்சா நீ என்னையா ஒரேடியா சைலண்டா இருக்கா? ஒன்னதான் சொல்றேன், வட்டி காசு வாங்கி குடிக்கும்போது மட்டும் நல்லா இருந்தது இல்ல, அதை திருப்பி கொடுக்கணுங்கிற சொரண வேண்டாம். நான் தந்துறேங்க. எப்பயா தருவா? எப்ப தருவா? காசு வாங்கி 6 மாசம் ஆச்சு. 1 மாசத்தை வட்டி மட்டும் தான் கொடுத்துருக்க. சாயந்தரமான குடிக்கிறதுக்கு மட்டும் காசு வருது இல்ல, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணுன்ற அறிவு இல்ல. பரதேசி, உனக்கு எதுக்கியா காரு, கோட்டு, சூட்டு, மூக்குல ஒரு கண்ணாடி? யோ, நீ படிச்சவன் தானே, அறிவு இல்ல? போய் சாவாயா, செத்து தொலையா. அண்ணே அண்ணே, என்னண்ணே ஹாஸ்பிட்டல் போய் சத்தம் போட்டுருக்கீங்க? டாக்டர் போய் சத்தம் போடுறீங்க? நீ வாடு பாய், நீயே வாங்கின காசை ஒழுங்கா திருப்பி கொடுக்குற. இவன் டாக்டருங்கிறான், வாங்கின காசை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான். அடுத்த வாரம் வருவேன். காசை குடுக்கல நடக்கிறத வேற. பிரச்சனை பண்றீங்க. போங்க. யோ, யாரையா இவன் டாக்டர் அசிங்க அசிங்கமா திட்டிட்டு போறான்? தங்கமான டாக்டர், ரொம்ப நல்லவர். ஏன்டா அப்படி பண்றாரோ? பாவம், அந்த குடிப்பழக்கம் தான் அவரை இந்த மாதிரி மாத்திருக்கு.
பாக்குற எங்களுக்கே இவ்வளவு சங்கடமா இருக்க, ஏன் இந்த ஆளுக்கு இப்படி ஒரு நிலைமை? கணக்கு வழக்கு எல்லாம் முடிச்சதில்ல, இவர் ஒய்ஃப் இவரை விட்டு போயிட்டாங்க. பாவம் டாக்டர். சரி, வாங்கப்பா நம்ம போயில பார்க்கலாம். அப்பா என்ன தலையெழுத்தோ. என் பேத்தி எப்படி இருக்கிறாளோ தெரியல. அவ பூ மாதிரி. அவளால எப்படி இந்த வலியெல்லாம் தாங்க முடிஞ்சதோ? அவளுக்கா இந்த கதி? பாவி பசங்க இப்படி பண்ணிட்டாங்களே. பாட்டி, பாலை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா தூங்குங்க பாட்டி. எனக்கு வேண்டாம்மா. குடு, நீங்க சாப்பிடுங்க. அக்காவுக்கு ஒண்ணும் ஆகாது, சாப்பிடுங்க. நான் கூட போய் அவளை பார்க்க முடியாம பாட்டி இருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பாட்டி. அக்காவுக்கு ஒண்ணும் ஆகாது, சாப்பிடுங்க. கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க. என்ன? என்னடி கவிதாவோட அப்பா அம்மா திடீர்னு வராங்க? இந்த வீடு தாங்க. சரி இரு. வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி. வாங்க மாமா, உட்காருங்க. போய் தண்ணி எடுத்துட்டு வா. எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். காஃபி குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, இப்பதான் குடிச்சிட்டு வந்தோம். இல்லக்கா இல்ல. அம்மா அக்காவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஆஹா. இப்படி இருந்த குடும்பம் இப்படி வெறிச்சோன்னு ஆயிப்போச்சு. என்ன பண்றது மாமா, இப்படிலாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. சில நேரத்துல கடவுள் சில குடும்பத்துல ரொம்ப விளையாடிடுறாமா. டாக்டர்ஸ் நம்பிக்கை இருக்கு, காப்பாத்திடலான்னு சொல்லியிருக்காங்க அங்கிள். அக்கா நல்லபடியா பொழைச்சு திரும்ப வந்துருவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. நான் அந்த பொண்ணு மேகலாவை பத்தி பேசலமா. உங்க அப்பாவும் அத்தையும் இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு தனி கம்பீரமே இருக்குமா. இப்ப எவ்வளவு வெறுமையா தெரியுது பாத்தியா. நான் உங்க அத்தைய பார்த்தேம்மா, மனசு தாங்கல. எவ்வளவு பெரிய மனுஷி, என்ன மாதிரி ஒரு கம்பீரமான பொம்பளை. அவ வீட்டுல இருந்தாலே ஒரு தனி கடை இருக்குமா. ஏதோ கால நேரம் உங்க அப்பா எங்கேயோ போயிட்டாரு. ஒரு பெரிய மனுஷி இந்த வீட்டுல இருக்க வேண்டாமா? அவங்கள ஏமா வீட்டை விட்டு அனுப்பினீங்க? நாங்க யாரும் அவங்கள வீட்டை விட்டு அனுப்பல, அவங்களாதான் போனாங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்க அத்தை தன் தம்பி மேலேயும் தன் தம்பி குடும்பத்து மேலேயும் எவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்மா. அப்படி இருக்கும்போது அவங்களாவே ஏன் ஆசிரமத்துல போய் இருக்கணும்? நீங்க தான் ஏதோ தப்பா பேசி அவங்கள வேதனைப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. மறுபடியும் நாங்க அவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு பேசாதீங்க. நாங்க யாரும் அவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பல. அவங்க இந்த வீட்டை விட்டு போற சூழ்நிலை ஏன் உருவாச்சு? அந்த அளவுக்கு அவங்க என்ன பேசுறாங்க? இதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையா? இந்த பாருமா, நீங்கள்லாம் சின்ன பசங்க, இப்படி எடுத்தோம் கவுத்தோம்லாம் பேசக்கூடாது. வடிவத்தை உங்க அப்பா மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்கன்னு தெரியுமா? இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அதான் எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கீங்க. அவங்க தான் அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது எங்களை கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? உங்க அத்தை அப்படி என்ன தப்பா பேசிட்டாங்க? மேகலாவை பத்தி அவங்க பேசுனதுல என்ன தப்பு? நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. மேகலா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மோசமா நடந்திருக்கு. நல்லா நடந்துட்டு இருந்த பிசினஸ் திடீர்னு நின்னுருச்சு. உங்க அப்பா வீட்டை விட்டு போயிட்டாரு. கட்டடம் கட்டுறேன்னு ஒரு ரவுடி வீட்டுக்குள்ள வந்திருக்கான். உங்க தாத்தா இறந்து போயிட்டாரு. இப்ப மேகலா குத்துப்பட்டு கிடக்குறான்.
இதெல்லாம் நிஜம்தானே? மேகலா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் சில பேரோட ராசிமா. உங்க வடிவத்தை இதெல்லாம் ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்காம அவங்கள மரியாதை குறைவா பேசியிருக்கீங்க. அங்கிள், வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதுக்கு 1000 காரணம் இருக்கு. சில சமயம் எந்த காரணமும் இல்லாம கூட சில விஷயங்கள் நடக்குது. அப்படி இருக்கும்போது நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரே ஆள் மேல பழி போட்டு அது என்ன நியாயம்? அத்ததான் அறிவு கட்டத்தமா பேசுறாங்கன்னா நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுல உண்மை இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் இங்க வந்து பேசுறோம். இதோ இப்ப கூட இன்னும் பிரச்சனை முடியல. அந்த பொண்ணு மேகலா ஆஸ்பத்திரியில தான் இருக்கா. அதை ஒட்டி போலீஸ் வந்து விசாரிக்கும். இதெல்லாம் அசிங்கம் இல்லையா? மேகலா அக்காவை அத்தை சின்ன வயசுல இருந்து குறைச்சு கூட்டிட்டு இருக்காங்க. இன்னமும் அக்காவை தப்பா பேசிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நீங்க சும்மா இருக்க சொல்றீங்களா? இந்த பாருமா, நான் ஒண்ணு கேக்குறேன். யாருமா இந்த மேகலா? நேத்து வந்த பொண்ணு தானே? ஆனா உங்க அத்தை காலம் பூரா இந்த குடும்பத்துக்காகவே வாழறவங்க அம்மா. நீங்க அந்த பொண்ணுக்காக அத்தையை துரத்தினது ரொம்ப தப்புமா. சின்ன பிள்ளைங்க பண்ற காரியங்கிறது சரியாதான் இருக்கு. போதும் மாமா, இது பேசத்தானே நீங்க இங்க வந்தீங்க. கிளம்புங்க. சக்தி, அமைதியா இரு. என்ன சொல்ற? கிளம்பவா? அப்புறம் எங்களை வெளியில போன்னு சொல்றியா? அப்படின்னு என்ன சொல்ல வச்சிடாதீங்க. சக்தி, உங்களை பத்தி உங்க அத்தை சொன்ன போது கூட நான் பெருசா எடுத்துக்கலமா. ஆனா இப்ப புரியுது, நல்லாவே புரியுது. நீங்க பெரியவங்களை மதிக்கிறது இல்லைன்னு இப்ப நல்லாவே புரியுதுமா. தெரியுதுல்ல? பின்ன கிளம்புங்க. சக்தி, கிளம்புறேம்மா, கிளம்புறேன். மேகலா மேகலான்னு தூக்கி வச்சு ஆடுறீங்கல்ல, அதனாலதான் ஒவ்வொரு உறவுகளா இழந்துட்டு இருக்கீங்க. முதல்ல உங்க அப்பா, அப்புறம் தாத்தா, வடிவு, இப்ப எங்களையும் துரத்துறீங்கல்ல. எப்படியோ போங்க, போமா, போ. அங்கிள்.